வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த தேசிய விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதன் மூலமாக ஏராளமான சர்ச்சை. அதுல ஒரு சர்ச்சை வந்து சிவகார்த்திகேயன் உலகநாயகன் கமல்ஹாசனையும் ராஜ்கமலையும் தவிர்த்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதனால கமல் ரசிகர்கள்லாம் கொதிச்சு போய் பயங்கர அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். ஸோ அதுல வந்து அவருடைய பதிவு என்னன்னா, எ ப்ரௌட் டே ஃபார் அவர் என்டையர் அமரன் ஃபேமிலி. My heartfelt congratulations to my dear director Rajkumar KP on winning Best Director, GV Prakash on being honored for Best Music Direction Background Score, and Kalaivanan official on receiving the honor for Best Editing at the 72nd National Film Awards 2024. I would also like to congratulate Sun Pictures, Dhanush K. Raja, Satyajodi, Arun Madheswaran, Anal Arasu, Valentino Suren, Sachana Namidas, T.S. Ariyara Sudan and E.D. Manderson on winning national awards போட்டிருக்காரு. இதுல வந்து ராஜ்கமலையோ கமல்ஹாசன் பேரையோ அவர் பதிவு பண்ணல. அந்த அவார்டு வாங்கின 3 பேரோட பேரை மட்டும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து அமரனுக்கு அப்புறம் சேயோன் படம் ராஜ்கமல் தான் எடுக்கிறாங்க. அமரனுடைய வெற்றி, அதுக்கு முன்னாடி தொடர்ந்து தோல்வி படங்களா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அமரனை கரெக்டா பொசிஷன் பண்ணி அதை ஒரு ராணுவ வீரர், அவருடைய பயோபிக்கு அதை கரெக்டா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து ராஜ்கமல். பக்காவா அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணி அந்த ராணுவ வீரர்களுடைய ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு அதை கமல் சாரே வந்து பிரமாதமா ப்ரொமோஷன் பண்ணி அதை அழகா கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பாளர் பெயரையோ ராஜ்கமல் பெயரையோ ஒரு டேக் பண்ணியிருக்கலாம். அது வந்து அவர் தெரியாம பண்ணாரா இல்ல ஒரு தவறுதலா நடந்ததா இல்ல வேணும்னே பண்ணாரான்னு நமக்கு தெரியல. பட் அது பயங்கரமான ஒரு பேக்லாஷை ஏற்படுத்தி இருக்கு. எதிர்வினை பயங்கரமா இருக்கு. உலகநாயகன் ரசிகர்கள்லாம் பயங்கரமா கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணணும். இதுக்குன்னு தனியா ஆள் போட்டு கூட அவர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அண்டு ஒரு லெஜெண்டு, அவருடைய பேரை நீங்க ஆட் பண்ணாம நீங்க மற்ற பேரை மொட்டையா போட்டீங்கன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? ரசிகர்களுடைய கோபம் நியாயமானது தான். ஏற்கனவே கமல் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை ஒத்துக்க மாட்டாங்க. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அமரன் வெற்றிக்கு பிறகு கொஞ்சம் ஜெல்லான மாதிரி இருந்தது. திருப்பி தேவையில்லாத வேலையை பார்த்திருக்காரு. அது எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. எழுத்தாளர் சங்கம், அதாவது தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அது பாக்யராஜ் வந்து அதுல தலைவரானதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு சங்கம் இருக்கிறது தெரிய வந்தது. அதுவும் அவர் மாஸ்டர் படமா ஒரு இல்லை, அது இந்த படம் சர்க்கார் படம் வந்து இன்னொரு டைரக்டரோடது. நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அது பெரிய சர்ச்சையானது. அதுக்கப்புறம் அவர் காம்பன்சேஷன்லாம் கொடுத்தாங்க. சன் பிக்சர்ஸ்லேருந்து அந்த டைரக்டருக்கு வந்து காம்பன்சேஷன்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது அவ்வளோ பெரிய சன் பிக்சர்ஸ், அவ்வளோ பெரிய ஹீரோ விஜய் அவங்கள எதிர்த்தே நேர்மையாக நடந்துக்கிட்டாரு. அதன் மூலமாக பாக்யராஜுக்கு நல்ல பேரும் கிடைச்சது. இப்போ அவர் மறைந்த உடனே 2 டீமாக மோதினாங்க. ஒரு டீம் வந்து விசி குகநாதன்ங்கிறவர் வந்து நிறைய படங்களுக்கு வந்து ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏவிஎம்மோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏவிஎம் படங்கள், இந்த மனிதன்லாம் அவரோட கதை தான். ஏவிஎம்மின் மனிதன் அதெல்லாம் அவரோட கதை தான். பேர் சொல்லும் பிள்ளையுடைய ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அவர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. சிவாஜியை வச்சு ராஜபாட் தங்கத்துறை படம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சேரன் பக்கம் யாராருன்னா பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுத்தாளர், ஆர் சுந்தர்ராஜன், அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி, அப்புறம் நம்ம கவிஞர் ஸ்நேகன், அவர் தான் துணைத் தலைவர் ஸ்நேகன். ஸோ இந்த டீம் போட்டி போட்டு இதுல வந்து சேரன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ஸ்நேகன் இருந்த அணி வந்து வெற்றி பெற்று விட்டது. ஸோ அவங்க இதுலயும் சில பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா ஆபீஸ் பேரர்ஸ்ங்கிறப்ப நிறைய போஸ்ட் இருக்கும். சேரன் தலைவருக்கு ஜெயிச்சிருக்காரு. பட்டுக்கோட்டை பிரபாகர் பொதுச் செயலாளர், சுந்தரராஜன் பொருளாளர், சமுத்திரக்கனி துணைத் தலைவர், ஸ்நேகன் துணைத் தலைவர். ஸோ இந்த போஸ்ட்லாம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. மீதி உள்ள சில போஸ்ட் வந்து எதிரணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு நல்ல திறமையான ஆளு இதை கரெக்டா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இது பட்டுக்கோட்டை பிரபாகருக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு பக்கம் சண்டை. 2 பேரும் ஃபேஸ்புக்ல அவர் போட்ட பதிவுனால இவர் வருத்தப்பட்டேன்னு சொல்லி அவர் பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பார்த்திபன். ஒரு வழியா வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடந்து முடிஞ்சிருச்சு.
ஸ்பெயின் ஜெயிச்சிட்டாங்க, அர்ஜென்டினாவை வந்து 1-0 அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருமே பெரிதா எதிர்பார்த்தது வந்து அர்ஜென்டினா 2022 ஜெயிச்ச மாதிரியே திருப்பி ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதாவது ஸ்பெயின் வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அவங்க வந்து யூரோப்பியன் சாம்பியன், இவங்க வந்து சவுத் அமெரிக்கன் டீம். அந்த சவுத் அமெரிக்கன்ஸுக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் தான் போட்டி வரும். ஏன்னா சவுத் அமெரிக்கனுடைய ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து பிரேசில் மாதிரி, அர்ஜென்டினா மாதிரியான, மெக்சிகோ மாதிரியான டீம்லாம் வந்து ஒரு ஃபிளேரோட விளையாடுவாங்க. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பேஷனோட ஃபிளேரோட விளையாடுவாங்க. இவங்க யூரோப்பியன் டீம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஜெர்மனா இருக்கட்டும், அது வந்து ஸ்பெயினா இருக்கட்டும், இந்த மாதிரி டீம் எல்லாம் வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களோட பாஸா இருக்கட்டும், அவங்களுடைய கேம் பிளே வந்து ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப மெத்தாடிக்கலா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் எப்போதுமே மோதல் வரும், யாரு பெரிய ஆள்னு. பல சமயங்கள்ல வந்து ஃபிளேர் ஜெயிக்கும், பல சமயங்கள்ல வந்து டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் ஜெயிக்கும். பட் இந்த முறை இவங்களுடைய டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் ஸ்பெயின் வந்து பிரமாதமா விளையாண்டு 1-0 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு 19 வயசு லாமினி யமால், அவர் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனா மாறி இருக்காரு. ஒரு ஜாம்பவான் மெஸ்ஸி இதுக்கப்புறம் இதோட ரிட்டையர் ஆகுவார்னு நினைக்கிறேன். கோப்பா அமெரிக்கா மட்டும் விளையாடுவாரு. எப்படி போன தடவை வந்து 2022 ஏஞ்சல் டி மரியா 2022 வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சாரு மெஸ்ஸியோட சேர்ந்து. 2024 கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சாரு, அதோட ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அதே மாதிரி இவர் கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சுட்டு நம்ம மெஸ்ஸி ரிட்டையர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அடுத்த வேர்ல்டு கப்புக்கு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டோபர் நோலனோட ஆடிசி படம் வந்து வெளியானது. அது ஆடிசி, அதை ஒடிசின்னு கூட சொல்லலாம், அது ப்ரோனவுன் தானே. அந்த ஆடிசி படத்தை பொறுத்தவரைய அது வந்து ஒரு கிரீக் மெத்தாலஜி. அதாவது கிரேக்கத்துல வந்து ஹோமர் வந்து இலியட், ஒடிசி இந்த ரெண்டுமே அவர் எழுதினது தான். இது வந்து ஒரு போயம். அதை வந்து அவர் தன்னுடைய கற்பனை மூலமாக அதை படமாக்கியிருக்காரு. அந்த கதையை வந்து சில மாற்றங்களோடு அவர் படமாக்கியிருக்காரு. அதில் மெயினாக என்னன்னா, இதை வந்து அவர் ஒரு பெரிய ஒரு கலர்ஃபுல்லான வெற்றி கொண்டாட்டமாக அவர் இதை பண்ணலை. இந்த படத்தோட அடிநாதமே என்னன்னா, ஒருத்தன் போருக்கு போறான், போர்ல ஜெயிச்சிடுறான், ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வீடு திரும்புறான். 10 வருஷம் வீடு திரும்ப, அந்த ஹோம் கம்மிங்னு சொல்றோம்ல, ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு தானே வந்தாகணும். அந்த ஹோம் கம்மிங்குக்கு வரும்பொழுது அவன் சந்திக்கக்கூடிய சவால்கள், சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறான். கடல்ல பிரச்சனையை சந்திக்கிறான், மான்ஸ்டர்ஸ், சீல வரக்கூடிய பிரச்சனை, அப்புறம் கடவுளுடைய இது ஃபேட்டு, இது எல்லாம் தாண்டி இந்த பக்கம் என்னன்னா, மகாராணியை வந்து நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிங்க, உங்க புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. பட் இவர் வந்துருவாருன்னு நம்பிக்கையோட இருக்கா. இதுல வந்து எப்படி அவர் வீடு வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிறது தான் அந்த அதை புரிஞ்சுக்காம இதை கலர்ஃபுல்லா எடுக்கல, இதை அப்படி எடுக்கல, இப்படி எடுக்கலன்னு சொல்லி ராங்கான ஒரு ரிவ்யூவை வந்து பிரசாந்த் வந்து ரொம்ப கேவலமா, அதாவது ஒருத்தருக்கு படம் பிடிக்காம இருக்கலாம், எந்த படமா இருந்தாலும் சரி. நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச படம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அது வந்து சப்ஜெக்டிவ். ஆனா இதை வந்து ரொம்ப கேவலமா, இது வந்து லீலா பேலஸ் தயிர் சாதம்ங்கிற மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணது வந்து ரசிகர்களுக்கு கோபமாகி போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து இவர் திருப்பி பதில் சொல்றேன்னு சொல்லி இன்னொரு வீடியோ எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து கரெக்டா இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு மேல ரிவ்யூ பண்றாரு. அவர் அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கணும்ல. நம்ம அந்த நாலேஜே வளர்த்துக்கல. அந்த டெக்னிக்கல் நாலேஜ், நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பண்றோமோ அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் என்ன, அது எந்த காலகட்டத்தில் வந்த கதை, அதை எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. இவர் சும்மா ஒரு லேமேனுக்கு அதாவது வார ரிவ்யூ போடுறாருங்கிறதுனால இவர் பாப்புலர் ஆனாரு. இப்போ பரத்வாஜரங்கெல்லாம் படத்தை அனலைஸ் பண்ணுவார், அந்த அளவுக்கு இவர் அனலைஸ் பண்றவர் கிடையாது. இவர் வந்து தொடர்ந்து போடுறாரு, வாரம் போடுறாருங்கிறதுனால, அந்த கன்சிஸ்டன்சினால இவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்தாங்களே தவிர இவர் நாலேஜுக்காக யாரும் வரல. ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூ பண்ணணும்.